நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதல் 5வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு முழுமையான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இது குறித்து நேரடி கேள்விகளை தவிர்த்தாலும் அமெரிக்காவின் ரகசிய ஊடுருவல் திட்டங்கள் ஊடகங்களில் கசிந்து வருகிறது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஒரு தரைவழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. சுமார் 3500 கடற்படை வீரர்களை கொண்ட USS ட்ரிப்ளூபோல் கப்பல் மத்திய கிழக்கு பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. 82வது வான்வழி பிரிவைச் சேர்ந்து 1000 வீரர்களை அனுப்பும் பென்டகன் திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது ஒரு முழு அளவிலான போர் அல்லாமல் ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து நடத்தப்படும் மின்னல் வேக தாக்குதலாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல் திட்டம் முக்கியமாக ஈரானின் பொருளாதார மற்றும் அரசியல் மையங்களை சிதைப்பதை நோக்கமாக கொண்டது. இந்த நிலையில் இன்னும் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லலாம். ஒன்று, ஹார்முஸ் ஜலசந்தி. உலக எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய மையமான இந்த பகுதியை கைப்பற்ற அமெரிக்கா முயலலாம். தீவுகள். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கியமான கார்க் தீவு மற்றும் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கிஷ் தீவு போன்றவற்றை முதன்மை இலக்குகளாக கருதுகின்றது. மின்னணு போர். தாக்குதலின் முதல் கட்டமாக ஈரானின் ரேடார் அமைப்புகளை முடக்கும் மின்னணு போர் முறை பயன்படுத்தப்படலாம். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த திட்டங்களுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தாக்குதல் குறித்த கோரிக்கை. அமெரிக்காவினுடைய 6 சிறிய ரக போர் படகுகளை அளித்துள்ளதாகவும் பல அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை உரிமை கோரியிருக்கிறது. இந்த நிலையில் ஈரானிய தீவுகளில் சுரங்கப்பாதைகள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் தயார் நிலையில் உள்ளன. குறிப்பாக கிஸ் தீவு போன்ற இடங்களில் சுமார் 1.5 லட்சம் பொதுமக்கள் வசிப்பதால் அங்கு போர் நடப்பது பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு உதவும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளும் ஈரானின் இலக்குகளாக மாறும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டங்களுக்கு இன்னும் முழுமையான ஒப்புதல் அளிக்கவில்லை என்றாலும் இராணுவ நகர்வுகள் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்கா தனது இலக்குகளை விரைவில் அடைந்து விடுவோம் என நம்பிக்கையுடன் உள்ளது. இருப்பினும் ஈரானின் கடுமையான நிலப்பரப்பு மற்றும் அதன் பதிலடி தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு ஒரு மரணப்பொறியாக மாறக்கூடும் என இராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இந்த இராணுவ நடவடிக்கையை மாரே-லாகோ இல்லத்தில் இருந்து நேரடியாக கண்காணித்து வருவதாக புகைப்படங்கள் வெளியாகின. இது ஒட்டுமொத்த திட்டத்திற்கு, அதாவது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என பெயரிடப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் ஈரானுக்குள் அமெரிக்க தடற்படை வீரர்களை அனுப்புவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் நேரடியாக பதிலளிக்காமல் தவிர்த்து வருகிறார். எனினும் பென்டகன் தரப்பில் இருந்து கசிந்த தகவல்கள் ஒருவேளை ஈரான் தனது தற்காப்பு தாக்குதல்களை அதிகரித்தால் வான்வழி தாக்குதலுடன் தரைவழி தாக்குதலும் இணைக்கப்படலாம் என்பதை காட்டுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய நேரடியான பங்களிப்பு. அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேலிய படைகளும் ஈரானின் முக்கிய இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்த வருவதாக BBC போன்ற சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து இந்த கூட்டு தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஈரான் ட்ரூ பிரமிஸ் போ என்கின்ற பெயரில் 84வது அலை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இதில் துபாய் கடற்கரை மற்றும் அல் ஷேயு துறைமுக பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளை ஈரான் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் காமிகேஸ் ட்ரோன்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பொருளாதார தாக்கம் மற்றும் பெட்ரோலினுடைய விலை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது. இந்த மோதல்கள் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இலங்கையிலும் மார்ச் மாதம் 21 நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் அதிகப்படியாக உயர்த்தப்பட்டிருப்பது இந்த உலகளாவிய பதற்றத்தின் ஒரு நேரடி விளைவாகவே பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கில் நிகழ்ந்து வரும் மிக நெருக்கடியான இராணுவ நகர்வுகளை இவை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒன்று, உலகளாவிய அதிகார போட்டி மற்றும் போர். அதாவது அமெரிக்காவினுடைய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ஈரானின் உண்மை வாக்குறுதி 4 ஆகிய இருமுனை தாக்குதல்களும் இந்த மோதல் இனி ஒரு சிறிய எல்லை போர் அல்ல என்பதை காட்டுகிறது. சுமார் 3500 அமெரிக்க மரைன் வீரர்களின் வருகையும் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள ஈரானின் தற்காப்பு அரண்களும் ஒரு நீண்டகால போருக்கான அடித்தளமாக தெரிகிறது.
இது வெறும் ஒரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் என்பதை தாண்டி உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தையும் பொருளாதார நிலைத்தன்மையையும் தீர்மானிக்கும் காரணியாகவும் மாறியிருக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த மோதலில் ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் காமிக்கே ஏவுகணையின் பயன்பாடு முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. ஈரானின் நிலத்தடி சுரங்க பாதைகள் மற்றும் தீவு பாதுகாப்பு அரண்கள் அமெரிக்காவினுடைய அதிநவீன வான்வெளி தாக்குதலுக்கு ஒரு சவான தடையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக கிஷ் மற்றும் கார்க் தீவுகளை கைப்பற்ற அமெரிக்கா எடுக்கும் முயற்சிகள் இந்த பிராந்தியத்தில் பெரும் முயற்சியத்தையும் சுற்றுச்சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்தும். குறிப்பாக பொருளாதார தாக்கம். மத்திய கிழக்கு நாடுகளின் இந்த இராணுவ நகர்வுகள் ஆசிய நாடுகள் உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்திலும் நேரடி பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியுள்ளன. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு என்பது இதன் ஆரம்பகட்ட அறிகுறியே. ஹார்மஸ் ஜலசந்தி முழுமையாக முடக்கப்பட்டால் உலக பொருளாதாரம் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் அபாயம் உள்ளது. இது வளரும் நாடுகளின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படியான ஒரு சூழலில் தற்போதைய நிலவரப்படி இருதரப்பிலும் சமரசத்திற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. அமெரிக்கா தனது இராணுவ மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த முயலும் வேளையில் ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாக்க எத்தகைய இழப்பையும் சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறது. சர்வதேச நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக தலையிட்டு ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வராத பட்சத்தில் இது ஒரு 3ஆம் உலகப் போருக்கான முகாந்திரமாக மாறக்கூடும். சுருக்கமாக சொன்னால் இந்த மோதல் ஒரு இராணுவ நடவடிக்கை என்பதை தாண்டி உலக அரசியலின் போக்கையை மாற்றியமைக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வாக உருவெடுத்துள்ளது. வரும் வாரங்களில் எடுக்கப்படும் இராணுவ மற்றும் அரசியல் முடிவுகளே மத்திய கிழக்கின் அமைதியை தீர்மானிக்கப் போகிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த நகர்வுகள் தொடர்பாக பேசப்படுகின்ற விடயங்கள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானுக்குள் நுழைவது ஒரு மரணப்பொறி என்று சொல்லியும் அதே நேரத்தில் எவ்வளவு காலம் ஈரானால் அமெரிக்காவுக்கு எதிராக தாக்க முடியும் என்பதையும் கேள்விக்குட்படுத்துகிறார்கள். இஸ்ரேலினுடைய பங்களிப்பு என்பது இதில் வெறும் ஆயுதம் இராணுவ பங்களிப்பாக இருக்கிறது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை ஈரான் தன்னுடைய எதிர்காலம் தொடர்பான மிகப்பெரிய கேள்வியை கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு கொல்லப்படுகின்ற இங்கு செலவழிக்கப்படுகின்ற இந்த செலவு தொகை ஈரானுடைய அடுத்த சந்ததிகளினுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறப்போகிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். இஸ்ரேலை பொறுத்தவரை அமெரிக்கா தன்னுடைய ஒரு செல்ல குழந்தையாக வளர்த்து வருகின்ற இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆண்டுதோறும் தன்னுடைய நிதியை பகிர்ந்து வழங்கும். அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய நிதி மூலம் என்பது கூகுள், ஆப்பிள் இப்படியான பன்னாட்டு நிறுவனங்களுடைய வரிகளின் மூலமாக மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்துகின்ற தொலைபேசியினுடைய பாதை கட்டணங்கள் அமெரிக்காவுக்கு சென்று சேர்கிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருமாக அமெரிக்காவுக்கான வருமானத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் ஈரானுடைய நிலைப்பாடு என்பது அப்படியானது அல்ல. ஈரானுடைய தேவை என்பது பொருளாதாரம் என்பது எரிபொருளும் எரிசக்தியுமாக இருக்கக்கூடிய நிலையில் அது திறந்து விடப்பட வேண்டும். அதற்கான சூழல் உருவாக வேண்டும். ஆக உலகத்தினுடைய மிக பெருமதியான எண்ணெய் வளத்தை கொண்ட நாடுகள் ஏன் இவ்வளவு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறது என்ற கேள்வியும் மிக பிரதானமான கேள்வியாகும். இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த வல்லரசு நாடுகளும் அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகார பிராந்தியங்களுக்கு சிறிய நாடுகளை உட்படுத்துவதனூடாக அவற்றினுடைய உண்மையான லாபம் ஈட்டுகின்ற தன்மை அல்லது உண்மையான பொருளாதார வகைபாகங்களை பெற இவர்கள் அனுமதி அளிப்பதில்லை என்று கூட குறிப்பிடலாம். எப்படியாக இருந்தாலும் இவை தொடர்பில் கவனமாகவும் தொடர்ச்சியான பார்வையையும் செலுத்த வேண்டியதும் மிக முக்கியம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இது எப்படியாக இருந்தாலும் இந்த நகர்வுகளை எப்படி இந்த உலகம் எதிர்கொள்ளப் போகிறது என்பதிலேதான் உலகத்தினுடைய எதிர்காலம் முக்கியமாக தங்கி இருக்கிறது என்பதில் எந்த மாற்றுகளுமே இல்லை என்றும் குறிப்பிடலாம். தொடர்ந்தும் அவதானிக்கலாம் இது தொடர்பான செய்திகள்.